தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தின் அவசர கூட்டம் இன்று மாலை ராயப்பேட்டை உட்லண்ட்ஸ் தியேட்டரில் நடைபெற்றது. அதில் நேற்றைய தினம் திரு கலைப்புலி தானி அவர்கள், தயாரிப்பாளர் சங்க தலைவர் அவர்கள் உங்கள் பத்திரிகைகளுக்கும் தொலைக்காட்சிகளுக்கும் அளித்த பேட்டியை பற்றி நாங்கள் விலாவாரியாக ஆலோசித்தோம். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் பன்னீர்செல்வம் என் மீது தனிப்பட்ட முறையில் சில குற்றச்சாட்டுகளை கூறினார். இந்த திரைப்படம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திரையிடப்படாததற்கு காரணம் பன்னீர்செல்வம் தான் காரணம் என்று கூறினார். பன்னீர்செல்வத்திற்கு இந்த திரைப்படம் திரையிடாமல் போனால் என்ன லாபம் என்பதை அவர் எந்த இடத்திலும் விவரிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் அவர் கணிதன் படத்தில் 25 லட்சம் ரூபாயும் பாயும்புலி படத்தில் 25 லட்சம் ரூபாயும் எனக்கு கொடுத்ததாகவும் ஒவ்வொரு படம் வரும் பொழுதும் நான் பிரச்சனை பண்ணுவதாகவும் ஒரு அவாண்டமான குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எனது மகன் திருமணத்திற்கு திரு ரஜினிகாந்தும் திரு விஜயும் வரவில்லை என்றதால் நான் பழி வாங்கிவிட்டேன் என்று அடுத்த குற்றச்சாட்டை கூறியிருக்கின்றார். கல்யாணத்திற்கு அழைப்பது என் கடமை, கல்யாணத்துக்கு வருவது வராது அவரது விருப்பம். ரஜினிகாந்த் வரவில்லை, விஜய் வரவில்லை, கமலஹாசன் வரவில்லை, அஜித் வரவில்லை. அதற்காக என்ன பண்ண முடியும்? அது அவர்கள் விருப்பம், அவர்கள் வேலைப்போடு இருக்கும். அவர் வர விரும்பலாம், விரும்பாமல் இருக்கலாம். அதற்கு என்ன நிறுத்தியிருந்தால் அஜித்தின் படம் வேதாளம் வந்தது நின்னதா, அல்லது கமல் படம் தூங்காவனம் வந்து நின்னதா, திரு கார்த்திக் படம் இப்பொழுது வந்தது தோழா படம் வந்தது, அதையெல்லாம் நிறுத்தாமல் ரஜினி படத்தையும் விஜய் படத்திற்கு மட்டும் நாங்கள் எதற்காக தயாராக பண்ணோம். அது மட்டுமல்ல, நான் சொன்னால் திரையரங்கு உரிமையாளர்கள் படத்தை நிறுத்துவதற்கு அவர்களுக்கெல்லாம் விஷயம் தெரியாதவர்களா, அவர்கள் சின்ன குழந்தைகளா? என்னுடைய தனிப்பட்ட சுயலாபத்திற்காக நான் படத்தை நிறுத்தி சொன்னால் அவர்கள் நிறுத்துவார்களா? எல்லோரும் இருக்கின்றார்கள், நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். தானுக்கு என்ன சொல்லுது என்று சொல்ல தெரியாமல் அவர் மனம் வந்த போக்கில் ஏதோ குற்றச்சாட்டுகளை அவர் கூறி தன்னை தாழ்த்தி கொள்கிறாரே தவிர என்னை அவர் தாழ்த்துவதா நினைத்தால் அது மிகவும் ஒரு தவறான விஷயம். இது சொல்றாரு. ஒரு சின்ன விஷயம் பாருங்க, 10 கோடி ரூபாய்க்கு இந்த படத்தை நான் வித்திருந்தேன் பாம்பே பார்ட்டிக்கு. ஆனால் அவன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். நான் அதற்காக 6ஆம் தேதி 2.5 கோடி ரூபாய் டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து வைத்து விட்டேன் என்று. அப்படி என்றால் இந்த படத்தை வாங்கிய பாம்பே பார்ட்டிக்கு அந்த படத்தின் மீது நம்பிக்கை இல்லை, அந்த படம் ஓடாது என்று அவர் முடிவு பண்ணிவிட்டார். 6ஆம் தேதி அதை விட்டுவிட்டு எங்கள் மீது குறை சொல்லுகிறார். 6ஆம் தேதியே நான் 2.5 கோடி ரூபாய்க்கு டிராஃப்ட் எடுத்து விட்டேன் அவருக்கு திரும்ப கொடுப்பதற்காக. இந்த பிரச்சனை எல்லாம் வந்து 10, 11, 12 தேதிக்கு 6ஆம் தேதியே அந்த பாம்பே வாங்கின பார்ட்டி இந்த படம் எனக்கு வேண்டாம், என்னிடம் பணத்தை திரும்ப கொடுத்து விடுங்கள் என்று சொன்னால் இந்த படத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை. இப்படி ஏதாவது பிரச்சனையை கிளப்பி தன் படம் சிறப்பாக ஓடிவிட வேண்டும் என்று அவர் நினைத்தார். அது நடக்கவில்லை. அதற்கு மேல் எனக்கு சொல்வதற்கு எதுவும் தெரியவில்லை. என்ன காரணம் என்பது அவர் மனதிற்கு மட்டும்தான் தெரியும். எங்கள் பக்கம் எந்த விதமான தவறும் இல்லை. இந்த சப்ஜெக்டில் வந்து திரு தானு அவர்கள் நேற்று சொன்னது வந்து திரு பன்னீர்செல்வம் அவர்களை எங்கள் சங்கத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவருக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்வது, இது எங்களுடைய திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம். அதில் யார் வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவு எடுக்க வேண்டும். நீங்கள் முடிவெடுப்பு சொல்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. இரண்டாவதாக முழுக்க இந்த திரைப்படம் செங்கல்பட்டில் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திரையிடாததுக்கு ஒரே காரணம் தானுடைய அடாவடித்தனமான போக்கு. ஒரே இது கேட்கிறேன், நீங்கள் படம் எடுக்கிறீர்கள், உங்களுக்கு படத்துக்கு நீங்கள் மினிமம் கேரண்டின்னு எங்ககிட்ட ஏன் கேட்குறீங்க? உங்கள் படத்துக்கு நீங்கள் தான் கேரண்டி கொடுக்கணும் கண்டி, திரையரங்கு ஊழியர்கள் நாங்கள் இல்லை. அதே போல் நேற்று பேட்டி கொடுக்கும்போது அவர் தன்னுடைய நிலை மறந்து பேசுகிறார் என்று நினைக்கிறேன். அன்று பன்னீர்செல்வம் அருகிலே கண்ணப்பன் அவர்களும் தேர்ட் பார்ட்டி என்றார். கண்ணப்பன் தேர்ட் பார்ட்டியாக தானுவை 1985 எனக்கு தெரியும். நான் தேர்ட் பார்ட்டி என்று சொல்லுகிறாரு. அப்போது தேட்டர் வச்சிடலாம் உன்னை பார்த்தா தேர்ட் பார்ட்டியாக தெரியுதா? தயவு செய்து இந்த தேவையில்லாத பேச்சை தானு அவர்கள் நிறுத்த வேண்டிய வேணும். இல்லைன்னா அவர் என்ன பண்ணிட்டார் என்றதை நாங்கள் தேட்டர் உரிமையாளர்கள் பேச வேண்டியது வரும். நாகரீகம் கருதி நாங்கள் அதை இங்கே சொல்ல விரும்பவில்லை. இதோடு இதை தானு நிறுத்தி கொள்ள வேண்டும். யார் தேர்ட் பார்ட்டி? திரையரங்கு உரிமையாளர் பார்த்தா உனக்கு தேர்ட் பார்ட்டியாக தெரிகிறதா? கண்ணப்பன் தேர்ட் பார்ட்டியா, இல்லை என் அருகில் அமர்ந்திருந்த சீனிவாசன் தேர்ட் பார்ட்டியா, இல்லை லேனா சுப்பு தேர்ட் பார்ட்டியா, கும்மிடிப்பூண்டி ராஜேஸ்வரி தேட்டர் உரிமையாளர்கள் சதீஷீலன் உங்களை பார்த்தா தேர்ட் பார்ட்டியாக தெரியுதா? நாவே அடக்கி பேச வேண்டும் தானு அவர்களே. உயர்ந்த மனிதன் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தயவு செய்து கபாலி படம் திரையிடுவதற்கு நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் வயதில் அதுக்கு முன்னும் திரையிட்டீங்களே, அதுபோல் திரையிட்டீங்கனால் உங்களுடைய ரசிகர்களுக்கும் பொதுமக்களும் நன்றாக இருக்கும். இல்லைன்னா இன்று இந்த திரைப்படத்துக்கு 2 மாவட்டத்துக்கு நடந்தது, திருவள்ளூர்
காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு கபாலி படத்தை தமிழ்நாடு முழுவதும் இவர் இது மாதிரியான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி உங்கள் நிம்மதியை கெடுத்து விடுவார் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய அலுவலகத்தில் வைத்து தான் படத்தை திரையிடுவீர்கள். அதே போல இவரிடம் இருந்த அந்த படத்தை வாங்கி தயவு செய்து பொதுமக்களும் உங்கள் ரசிகர்களும் இந்த படத்தை கபாலி படத்தை நிம்மதியாக திரைப்பட வேண்டும் என்றால் தயவு செய்து உங்கள் அலுவலகத்தில் வைத்து இதை திரையிடுங்கள் என்று திரையரங்கு உரிமையாளர் சார்பில் உங்களை தயவு செய்து எங்களுடைய கோரிக்கையை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறோம்.